இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் மிக்க மகிழ்ச்சி. நாம் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:26-27 வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இந்த காணொலி வாயிலாக தேவன் ஏற்கும் பக்தியின் அடையாளங்கள் யாவை என்ற கேள்வியோடு உண்மையான பக்தியின் 3 அடையாளங்களை பார்க்க போகிறோம். உண்மையான பக்தியின் 3 அடையாளங்களை பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:26-27 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 2 விதமான பக்திகளை சொல்லுகிறார். ஒன்று மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி, மற்றொன்று வீணான தேவ பக்தி. இந்த 2 பக்திக்குமான வேறுபாடையும் உண்மையான பக்தியின் 3 அடையாளங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, உண்மையான பக்தி நாவை கட்டுப்படுத்துகிறது. யாரெல்லாம் உண்மையான பக்தியை உடையவர்களோ அவர்களுடைய நாவு தேவ ஆவியால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினான். இந்த உலகத்திலே அநேகர் தங்களை தேவ பக்தியுள்ளவர்கள் என்று நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? நான் ஆலயம் செல்கிறேன், பாடல் பாடுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், வேத அறிவு இருக்கிறது, உபவாசிக்கிறேன். இந்த பழக்கங்கள் எல்லாமே நல்லது. ஆனால் யாக்கோபு ஒரு சவால் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு சவால். என்ன சவால்? நம்முடைய பக்தி, நம்முடைய விசுவாசம் நிஜமானதா, உண்மையானதா என்பதை நாம் ஆராய வேண்டும். நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம் நாவை அடக்காமல் இருப்போமானால், இங்கே அடக்காமல் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பிரிடில் என்று சொன்னால் குதிரைக்கு கடிவாளம் போடுவார்கள். குதிரை சக்தி வாய்ந்தது, அதை கடிவாளம் போட்டுதான் அடக்க முடியும். அதுபோல நம்முடைய நாவும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். ஆவியானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நம்முடைய நாவு வருமானால் தான் நம்முடைய பக்தி உண்மையானது. இல்லாவிட்டால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான பக்தி உடையவர்கள் நாவை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுத்திருப்பார்கள், கட்டுப்பாட்டோடு ஜீவிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சில் ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆங்கிலத்திலே ஒர்த்லெஸ் ரிலிஜியன், பிரயோஜனமற்ற பக்தி, பிரயோஜனமற்ற பக்தி. இயேசு கிறிஸ்து மார்க் 7:6 சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த அநேகர் தங்களை பக்தியுள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் தங்கள் நாவை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள். நாம் நாவை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? நாம் அவதூறு பேசுகிறோம், கோபமாய் பேசுகிறோம், பொய் சொல்லுகிறோம், புண்படுத்தும் விமர்சனம் செய்கிறோம், பிளவுபடுத்தும் பேச்சு பேசுகிறோம். கவனியுங்கள், இந்த குறிப்பிட்ட காரியங்கள், அவதூறு பேசுதல், கோபமாய் பேசுதல், பொய் பேசுதல், புண்படுத்தும் விமர்சனம், பிளவுபடுத்தும் பேச்சு, இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லி நம்முடைய நாவானது கட்டுப்படுத்தாமல் இருக்கப்படுமானால் நாம் உண்மையான பக்தியுடையவர்கள் அல்ல. நம்முடைய பக்தி வீண் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, உண்மையான பக்தியின் அடையாளம் என்ன? வசனம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. பண்டைய காலத்திலே திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் இல்லாதவர்கள், பெற்றோர் இல்லாதவர்கள், விதவைகள்
அவர்கள் ஆதரவில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விதவைகளை பாதுகாக்கிறார். உண்மையான பக்தியுடையவர்கள் என்ன செய்வார்கள்? உபத்திரவப்படுகிற திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை விசாரிப்பார்கள். தேவனிடத்தில் காணப்பட்ட அதே மனதுருக்கமான இருதயம் உண்மையான பக்தியுள்ளவர்களிடத்தில் இருக்கு. உண்மையான பக்தியுள்ளவர்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை கொள்வார்கள். மூன்றாவதாக, உண்மையான பக்தியுடையவர்கள் தனிப்பட்ட பரிசுத்தத்தை பின்பற்றுவார்கள். உண்மையான பக்தி தனிப்பட்ட பரிசுத்தத்தை பின்பற்றுகிறது. வசனம் சொல்கிறது, மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது எது? உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது. நம்ம உலகத்திலே நம்மை கரைப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் பாவ உலகத்திலே வாழ்கிறோம், கரைப்படாதபடி ஜீவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் உலகத்தை விட்டு நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்ல. நாம் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய நோக்கங்களிலே தூய்மை காணப்பட வேண்டும். அதுதான் சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அதுதான் மாசில்லாத பக்தியாயிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிறோம். சின்ஃபுல் வேல்யூஸ், பாவத்தின் மதிப்பீடுகள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. நம்முடைய ஜீவியத்திலே பாவ பழக்க வழக்கங்களை நாம் தெரிந்தெடுக்க கூடாது. இப்படியாக உண்மையான பக்தி தனிப்பட்ட பரிசுத்தத்தை பின்பற்றுகிறதா இருக்கிறது. நாம் உண்மையான பக்தியின் 3 அடையாளங்களை பார்த்தோம். உண்மையான பக்தி நாவை கட்டுப்படுத்துகிறது. உண்மையான பக்தியுடையவர்கள் தங்கள் நாவை கட்டுப்படுத்துகிறார்கள். நாம் 2வது பார்த்தது, உண்மையான பக்தியுடையவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் அக்கறை கொண்டவர்கள். அதாவது உண்மையான பக்தியுடையவர்கள் என்ன செய்வார்கள்? மனதுருக்கமான இருதயத்தோடு அவர்கள் சேவை செய்வார்கள். உண்மையான பக்தியின் 3வது அடையாளம் என்ன? பரிசுத்த வாழ்வு. 3 அடையாளங்கள்: கட்டுப்படுத்தப்பட்ட நாவு, மனதுருக்கமான இருதயம், பரிசுத்த வாழ்வு. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே இந்த 3 அடையாளங்களும், கட்டுப்படுத்தப்பட்ட நாவு, மனதுருக்கமான இருதயம், பரிசுத்த வாழ்வு காணப்படுவதாக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை கண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பல விஷயங்களிலே தவறுகிறோம். எங்களுடைய நாவை ஆவியானவர் தாமே கட்டுப்படுத்துவீராக. நாவினால் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. உண்மையான தேவ பக்தியின் அடையாளம் எங்கள் அன்றாட ஜீவியங்களிலே காணப்படுவதாக. நாங்கள் விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மனதிற்கத்தோடு சேவை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலகத்தால் கரைப்படாதபடி சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய, பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வேத தியானத்திலே நாங்கள் கண்ட 3 உண்மையான பக்தியின் அடையாளங்களும் எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்படட்டும் அப்பா. இந்த காணொலியை கண்ட ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம் நிறைவாய் காணப்படட்டும். எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.